வெளிப்படையான ஞானஸ்தானத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதிலே பிரயோஜனம் இல்லையே. காரியத்தை பார்க்கலாம். ஸ்நானகனாகிய யோவானிடத்திலே ஞானஸ்தானம் விடும்படி வராங்க. மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை கண்டு, பாருங்க, யாரோ ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்க. இன்றைக்கு யாராகிலும் வந்தால் என்ன சொல்லுவோம்? வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், ஞானஸ்தானம் எடுக்க வரீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் நான். ஆனால் அங்கே ஸ்நானகனாகிய யோவான் என்ன சொல்கிறான் பாருங்க, ஞானஸ்தானம் பெறும்படி வருகிற மக்களை பார்த்து, விரியன் பாமன் குட்டிகளே, வாசிங்க, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள எந்த வகையை சொல்றாங்க? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள இந்த ஞானஸ்தானமாகிய வகையை உங்களுக்கு காட்டினவன் யார்? இதை எடுத்துட்டு தப்பித்துக் கொள்ளலான்னு பாக்குறீங்களா? அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்? அது கூட, அதுதான் முக்கியம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஞானஸ்தானத்துக்குரிய முக்கியத்துவம் உண்டு, இல்லை என்று சொல்லல. ஆனால் அதைவிட முக்கியம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். கனிகள் இல்லாம வெறும் வெளிப்படையான ஞானஸ்தானத்துக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில் பிரயோஜனம் இல்லையா? எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகிற காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவளாக நான் முக்கியத்துவம் தருகிறேன். புத்தியற்ற கன்னிகைகளுடைய நிலை அதுதான். எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துறாங்க, எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் தராங்க. ஆனா முக்கியத்துவம் பெறுகிற அந்த எண்ணெய்க்கு, முதன்மையான அந்த எண்ணெயை அவர்கள் மறந்தவர்களாய் காணப்பட்டார்களே. தயை குறையா என் சுவாமி பாவினான், தயை குறையா நின்றாள் செல்லையா, தயை குறையா, தயை குறையா, தயை குறையா என் சுவாமி பாவினான், தயை குறையா நின்றாசல் நேசையா, தயை குறையா, தயை குறையா. திருக்குமா
இரும்பு வந்து ஞான குருவு வந்து வளமை கொண்டு தீருவை வெண்டு கூடில் கண்டு மாடடை நீடதி கோரு மேடையில் மாடடை நீடதியோடு உள்மேடையில் நீடில போதனே மோடியலாமோ கையை குறையா என் சுவாமி பாவினான் கையை குறையா இந்த ஆசன் ஏசையா கையை குறையாம் கையை குறையா தூதர் சேனை கொண்டாட்டோ வேதநாயகன் பாட்டோ சோபனமையா இசையா மிசையா தூதர் சேனை கொண்டாட்டோ வேதநாயகன் பாட்டோ சோபனமையா இசையா மிசையா சுத்த கிருபாசன நித்ய பராவரா சுத்த கிருபாசன நித்ய பராவரா வஸ்தனும் மாவி கிறிஸ்து மனாயா வஸ்தனும் மாவி கிறிஸ்து மனாயா கையை குறையா என் சுவாமி பாவினான் கையை குறையா இந்த ஆசன் நேசையா கையை குறையா கையை குறையா அடுத்தபடியாய் இவர்கள் ஏன் புத்தியற்றவர்கள் தெரியுங்களா? ஆண்டவர் ஏன் இவர்களை புத்தியற்றவர்கள் என்று சொல்றார் தெரியுமா? தங்களிடத்தில் இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெயே போதும் என்று நினைத்தார்கள். ஆமா, இந்த எண்ணெய் இருக்கும் போதே மணவாளன் வந்துடுவார், நாம் அவரை சந்தித்திடலாம், இதற்கு மேலே எண்ணெய் தேவைப்படாது, இந்த எண்ணெய் போதும் 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 என்கின்ற நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நல்ல காரியம் தானுங்களே. போதும் என்று தானே இருக்கணும் வேதம் கற்றுக் கொடுக்குது. கவனிங்க, எதுல போதும்னு வாழணும் தெரியுமா? இன்னைக்கு மனுஷன் போதும் என்று வாழ வேண்டிய காரியத்தில் வேண்டும் என்று வாழ்கிறான். இன்னும் வேண்டும், இது போதாது என்று சொல்லி வாழ வேண்டிய காரியத்திலே இது போதும் அப்படியே வாழ்றான். ஐயா, எதிலே போதும் என்று வாழணும் தெரியுமா? உலக பிரகாரமான ஆஸ்தி, ஐஸ்வர்யம், இந்த செல்வம், இதெல்லாம் எனக்கு போதும் போதும். அவரிங்க போதும்னு சொல்லுகிறதுனாலே ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் போகிறதில்லை, அது வேற காரியம். ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிற சித்தம் கொள்ளுகிற ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வதிப்பார், அது வேற காரியம். ஆனால் என்னுடைய மனம் போதும் என்கிற மனதோடு நான் வாழ்கிறேனா? ஞானி சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது உன் மனதை அதன் மேல் வையாதே. ஆமா, போதும் என்கிற நிலையிலே நீ வாழ கற்றுக்கொள். இதெல்லாம் தான் போதும் வாழணும். ஐயா, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பணம், செல்வம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், போதும் ஐயா, இது போதும். எதில் வேணும் வாழணும் தெரியுமா? நான் பெற்ற பரிசுத்தம் போதாது, இன்னும் அதிகமாய் நான் பெற வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு போதுமா? போதாதுப்பா. அறிய வேண்டிய அளவிலே நான் இன்னும் அறியலை, இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
வேதத்திலே எனக்கு இருக்கிற அறிவு போதுமா? போதாது. இன்னும் நான் ஆழமான கருத்துக்களை இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் வாசிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிற நேரம் போதுமா? அது போதாது. இன்னும் அதிகமாய் நான் ஜெபிக்க வேண்டும். இதில் தான் வேண்டும் என்று வாழணும். ஆனால் இன்றைக்கு மனுஷன் உல்டாவா காணப்படுறான் இல்லையா? இருக்குது தாங்க. ஒரு வீடு இருக்கு, இன்னும் ஒரு 2 வீடு இருந்தால் நல்லது தானே. எனக்கு திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் போதும் என்கிற நிலையிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மனம் அதை சார்ந்து இருக்குமே என்றால் நான் தவறு செய்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணமே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதா எழுதுறாரு? அப்படி எழுதல. பணம் இருப்பதிலே தவறு கிடையாது, ஐஸ்வர்யம் இருப்பதிலே தவறு கிடையாது. அதன் பேரிலே ஒரு ஆசை ஏற்படும் பொழுது அப்பதான் மனுஷன் என்ன செய்யறான்? இது போதாதடா, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த ஆசைதான் பாவமாக கருதப்படுகிறது. யோசித்து பார்ப்போம். நான் பெற்ற பரிசுத்தம் போதுமா? போதாதையா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் என்றும் கிருபையின் மேல் கிருபை என்று நாம் பெருக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோமே. வளர்ச்சி வேணும் ஐயா. கிறிஸ்தவ ஆன்மீக ஜீவியத்திலே ஒரே நிலையில் இருக்க முடியாது. சண்டே கிளாஸ் நாளில் இருந்த அந்த ஆன்மீக ஜீவியத்தின் நிலையிலே இன்றைக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது, இருக்கக்கூடாது இல்லைங்களா? வளர்ச்சி வேண்டும், முதிர்ச்சி அடைகிற நிலைக்கு வேண்டும், நாம் போக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஏன்? நீங்கள் வளரும்படி. வளர்ச்சி தேவைப்பா, முதிர்ச்சி தேவை. சும்மா ஒரே நிலையில் நீ இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சாதாரணமாக மனுஷனுக்கு அவனுடைய முதிர்ச்சியை மற்றவர்கள் கண்டுகொள்வதை அவன் விரும்புறதில்லை. தெரியுமா அவங்களுக்கு? எப்போதும் இளமையாகவே இருக்கும். மற்றவர்கள் தன்னை இளமையாகவே காண வேண்டும் என்பது அவனுடைய இயல்பான ஒரு விருப்பம். பெண்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். இருந்துட்டு போகட்டும், அது தவறில்லை. எனக்கு தூரத்தில் சொந்தக்காரர் ஒரு பாட்டி ஒருத்தி இருந்தாங்க. அந்த பாட்டியை நான் பல ஆண்டுகளுக்கு பிறகு போய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க ஊர் எங்கள் அம்மாவுக்கு வடக்கன் குளம், திருநெல்வேலியிலே இருக்கிற வடக்கன் குளம், வெளியூர் பக்கம். அங்கே தான் அந்த பாட்டி இருந்தாங்க. இப்போ மறந்துட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகு அந்த பாட்டியை போய் சந்திக்கிறேன். பாட்டி எப்படி இருக்கிறீங்க? என்ன தெரியுதா? தெரியுதுப்பா. அதாவது பாட்டி தலையெல்லாம் ஆடுது. அப்போ பாட்டி இடத்துல கேட்டேன், பாட்டி உங்களுக்கு என்ன ஒரு 80 வயது இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டேன். பாட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இல்லைப்பா அவ்வளோலாம் ஆகலை அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. ஒரு இடையே 80 சொல்லியிருக்க கூடாது, ஒரு 75 இருந்தாவது நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கணும். உடனே பாட்டி இடத்துல சொன்னேன், பாட்டி மன்னிச்சிடுங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தெரியாமல் 80ன்னு சொல்லிட்டேன். சரி இருக்கட்டும், உங்களுக்கு என்னதான் வயசாகுது பாட்டி அப்படின்னு கேட்டேன்.
இன்னும் 80 ஆகலப்பா, இப்போதான் 79 ஆயிருக்கு. நான் ஏதோ 5 வயசு கூட்டி சொல்லிட்டேன், நான் பயந்துட்டேங்க. அந்த 1 வயசு தான் அதிகம் சொன்ன, அதுக்கே பாட்டிக்கு பொறுக்க முடியல. அந்த வயதில் கூட அந்த முதிர்ச்சியை விரும்புகிறாங்களா பார்த்தீங்களா? 1 வயசு கூட்டக்கூடாது இல்லையா? பெரிய மாணவர்களே, இதே நிலை தாங்க இன்றைக்கும் ஆன்மீகத்திலே. முதிர்ச்சி அடையாத நிலையிலே வாழ வேண்டும் என்று, போதும் இது போதும் இது போதும் என்று வாழ வேண்டும் என்று மனுஷன் நினைக்கிறார்கள். இல்லையா? வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாய் ஆன்மீக ஜீவியத்திலே நான் முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற நிலையிலே பிரியமானவர்களே நாம் காணப்பட வேண்டுமே. புத்தி இல்லாத கன்னிகளுடைய நிலை அதுதான். முக்கியத்துவம் பெறுகிற எண்ணெயை குறித்து அவர்கள் கரிசனையற்றவர்களாக இருந்தார்கள். முக்கியத்துவம் தரல. அது மாத்திரமல்ல, தங்களிடத்தில் இருந்த எண்ணெயே போதும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதனாலே அவர்கள் புத்தியற்றவர்களாய் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். பரம் தேவா நிர்மே
தெரியுமா? தங்களை தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே மணவாளன் வந்து விடுவார். மணவாளனுடைய வருகைக்கு ஒரு கால கணக்கிட்டு போட்டாங்க. இந்த நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வரப்போறார். ஆகவே தான் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். தாங்கள் எதிர்பார்க்கிற நேரத்திலே மணவாளனை அவர்கள் சந்திக்கலாம் என்று நினைத்தார்கள். முடியுமா? நம்முடைய காலத்திலும் நம்முடைய நேரத்திலும் ஆண்டவர் செயல்படுவாரா? இல்லையே. இவங்க அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. எண்ணெய் இருக்கும் பொழுதே, தீவட்டி எரியும் பொழுதே நான் மணவாளனை சந்தித்து விடலாம். இல்லையா, நம்முடைய நேரத்திலே மணவாளன் வருவார் என்று நாம் எதிர்பார்ப்பது அது மதியீடு. எடுத்துங்களா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய ஆண்டவர் நம்முடைய நேரத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார் என்று நாம் எதிர்பார்ப்பது அது தவறு. ஆம் பிரியமானவர்களே, தேவன் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவருக்கு தேவனுக்கு ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் தாங்க அவர் செயல்படுவார். இல்லை, அவர் என்னுடைய நேரத்துக்கு அவர் செயல்பட வேண்டும், என்னுடைய காலத்திலே நான் விரும்புகிற நேரத்திலே அவர் காரியங்களை எனக்கு செய்து தர வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது வேதத்துக்கு முரண்பட்ட காரியம். அது அறிவற்ற காரியம். வேதத்திலே வசனங்களை மிக தெளிவாய் பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்கள்? வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போ அனுப்பினாரா? பாத்தீங்க இல்லம்மா, எப்போ அனுப்பினார்? வசனத்தில் என்ன இருக்கு?
அதுதான் முக்கியம். காலம் நிறைவேறின போது, காலம் தவறி அனுப்பல. ஆண்டவராகிய இயேசு உலகத்துக்கு வருவதற்கு ஒரு காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்துல தான் அவர் வந்தார். தேவன் அந்த காலத்துல தான் அவர் அனுப்பினார். சரி, உலகத்திலே வருவதற்கு அவருக்கு ஒரு காலம் இருந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் எப்படி சொல்றார்? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, குறித்த காலத்தில், ஆமாங்க, அவர் மரிப்பதற்கு ஒரு காலம் ஒன்று இருந்தது. அந்த குறித்த காலத்துல தான் அவர் மரித்தார். காலம் தவறி மரிக்கல. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா வேதம்? அதினதின் காலத்திலே பிரசங்கி சொல்றார், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்திலே வருவதற்கு ஒரு காலம் இருந்தது. உலகத்தை விட்டு போக ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு சில வேளையில சிலர் ஜெபிப்பாங்க. அதை ஒரு பெரிய தவறா நான் சொல்லலைங்க. அந்த ஜெபிக்கிற விதம் சில வேளையிலே அர்த்தமற்ற விதத்திலே காணப்படுகிறது. ஆண்டவரே, இப்பொழுதே நீ இதை எங்களுக்கு செய்ய வேண்டும், இந்த நொடி பொழுதிலே இது எங்களுக்கு ஆக வேண்டும். God, do it right now. எதிர்பார்ப்பெல்லாம் சரிதான். ரைட் நாவெல்லாம் சொல்லலாமா? யாரிடத்துலப்பா பேசுற நீ? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இடத்துல போய் ரைட் நாவெல்லாம் சொன்னா தீவாராயா? அதான் நீங்க 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி பேசுறார் பாருங்க. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இது அல்லவா ஜெபம்? இது அல்லவா ஜெபம்? அவர்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அவருடைய நேரத்துக்கு தான், அவருடைய காலத்துக்கு தான் நாம் கட்டுப்பட வேண்டும். அநேக வேளையிலே தவறாய் புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? யாரையும் குற்றப்படுத்தலைங்க. வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, இப்போ 10 வயசு பையன் வரான், அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பாப்பா எனக்கு அடுத்த வாரமே எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. 10 வயசு பையன் சொல்கிறான். அப்பா என்ன சொல்லுவான்? பண்ணி வைக்கிறேன்னு வானா 4 அடி அடிப்பான், 10 அடி கொடுப்பான். என்னடா கல்யாணம் பண்ணுற வயசு தான் இது? உனக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன். சொல்ல மாட்டார் அப்பா. எப்பா இதை தான் அவர் சொல்லணும். இன்றைக்கு இப்படி தான் நம்ம அவரிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம். காலம் தவறி, நேரம் தவறி, ஆண்டவரை இதை இன்னைக்கு செய்யும், அடுத்த வாரம் செய்ய, எனக்கு அடுத்த மாதம் வேணும். அவருக்கு தெரியாததா? அப்போஸ்தலனாகிய பேதுருவை கேட்டு பார்க்கலாம், அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. ஏமா நான் வசனம் சொல்றது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் வசனம் சொல்றதுக்குள்ள அவங்க வாசிக்கிறாங்க, எனக்கே தேடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க பேதுரு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. ஏற்ற காலம் ஒன்று உண்டு, அந்த காலத்தில் உங்களை உயர்த்துவார். அதுவரை அடங்கியிரு. ஆண்டவர் பரம் ஏறுகிற வேலை
சீஷர்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. ஆண்டவரத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆண்டவரே, இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு நீ ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் இந்த வசனத்தை பார்க்கலாம். வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தில் வருது. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்றார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆமா, இந்த காலத்தில் தான் நீ கொடுக்க போறீரா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு அடுத்த காரியமே கிடையாது. அவருடைய நேரத்தில் அவருடைய காலத்தில் செய்வார். ஒருவர் எழுதுகிறார், டாக்டர் வாரன் வியர்ஸ்பி, we have to be imprisoned in God's timetable and we cannot tamper God's clock. அவருடைய கால அட்டவணை ஒன்று உண்டு. அந்த அட்டவணையில் நம்ம எப்படி இருக்கணுமா? சிறைப்பட்டு இருக்க வேண்டும். நமக்கு அதிலே பேச்சு கிடையாது. ஆண்டவர் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. சிறைப்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய கடிகாரத்தில் நம்ம கையை போடக்கூடாது. அதான் சொல்ற, we cannot tamper God's clock. கடிகாரத்தை மாற்ற முடியுமா? அவருடைய நேரம், அவருடைய வேலை. நாம் பிரியமானவர்களே, அந்த 10 பேரிலே 5 பேர் புத்தியற்றவர்கள். ஏன்? தீவட்டி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது மணவாளன் எந்த நேரத்தில் வந்துடுவார்? பிந்தி வரமாட்டார், சீக்கிரமா வந்துடுவார் நினைத்தார்கள், எதிர்பார்த்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்களாய் வேதத்திலே காணப்படுகிறார்கள். என்ன நடந்தது? அப்பொழுது 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இப்பொழுதோ இந்த பிரசங்க நேரத்தில் சிலர் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கியிருப்பார்கள் இல்லையா? இல்லை, ஆமா. அப்போதான் நடுராத்திரியிலே சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. வர நேரம் பார்த்தீங்களா? நடுராத்திரியிலே அவருடைய வருகை தாமதிக்கிறது. எல்லாரும் நித்திரை ஆயிட்டாங்க. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்களை கொஞ்சம் கொடுங்கள், தீவெட்டி அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்கம்மா, பாருங்க, எங்கள் தீவட்டி அணைந்து போகுது பாருங்க. பாருங்கம்மா, பாருங்க, எங்கள் பக்தி அணையுதம்மா பாருங்க. பாருங்கம்மா, பாருங்க, எங்கள் பக்தி அணையுதம்மா பாருங்க. தாருங்கம்மா, தாருங்க, கொஞ்சம் எண்ணெய் எங்களுக்கு நீங்க தாருங்க. தீவட்டி அணைந்து போகுது, கொஞ்சம் எண்ணெய் தாருங்கம்மா. அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாங்க? புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல,
எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்திலே போய் ஆமா உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் போதாது, கொஞ்சம் எண்ணெய் தரவும் இயலாது. உங்களுக்கும் எங்களுக்கும் போதாது, கொஞ்சம் எண்ணெய் தரவும் இயலாது. தாருங்கம்மா தாருங்க, எங்கள் வற்றி அணையுதம்மா தாருங்க. பாருங்கம்மா பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் எங்கள் தாருங்க. கொஞ்சம் என்ன தருவீங்களா? உங்களுக்கு எங்களுக்கு போதாதம்மா, போய் விற்கிற இடத்துல வாங்கிக் கொள்ளுங்க. கவனிங்க, இவங்க ஏன் புத்தி இல்லாதவர்கள் தெரியுங்களா? 5 பேர் புத்தி உள்ளவர்களை சார்ந்து மணவாளனை சந்திக்கலாம் யோசிக்கிறாங்க. ஆமா எங்களுக்கு இல்லதான், என்ன நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் மணவாளனை சந்திக்கலாம். ஐயா அம்மா, மற்றவருடைய பரிசுத்த ஜீவியத்தை சார்ந்து நாம் ஆண்டவரை சந்திக்க முடியுமா? பரலோகம் போயிடலாமா? எனக்கு அவர் தெரியாதுங்களா? அவருடைய சந்ததியில தான் ஐயா வரேன் நான். வேதநாயக சாஸ்திரியார் ஒரு பெரிய பரிசுத்தவானுங்க, அவருடைய சந்ததியில வரவன் தான் நான் சொன்னா முடியுமா? ஆண்டவரத்தில் ஆண்டவரே சாஸ்திரியாருடைய வழியில வர ஆண்டவர் என்ன சாத்திடுவார். சாஸ்திரியாருடைய வழியில வந்தா பரலோகம் போயிடலாமா? எப்பா சாஸ்திரியாருடைய பரிசுத்தம் அவரை பரலோகம் கொண்டு சென்றது. அந்த பரிசுத்தவானுடைய பரிசுத்தம் உன்னிடத்திலே காணப்படுகிறதா? அதான் கேட்பார். நான் அவரை சார்ந்து பரலோகம் போக முடியாதுங்க, போக முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. எடுத்துங்களா? மற்றவர்களுடைய பரிசுத்த ஜீவியம் எனக்கு ஒன்றும் உதவாது. சிலவங்க சொல்லுவாங்க, யா எங்க தாத்தா தெரியுமா, இந்த சபையில தான் பெரிய ஜப வீரன், அவருடைய ஜபத்தினால தாங்க நாங்கெல்லாம் இன்னைக்கு நிற்கிறோம். எல்லாம் சரி. அதனால பாட்டன் ஒரு ஜப வீரன், அவருடைய ஜபம் அவனை பரலோகம் கொண்டு சென்றது இல்லை. அந்த ஜப சிந்தை உன்னிடத்திலே காணப்படுகிறதா? உன்னை அந்த ஜப சிந்தை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? அதுதான் கேள்வி. நான் அந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் அந்த பரிசுத்தவானுடைய வழியில வரேன், நான் பேர் போன மக்களுடைய குடும்பத்தின் அங்கமாக இருக்கிறேன், எதுவும் நடக்காதங்க. எதுவும் செல்லுபடியாகாது ஐயா, எதுவும் செல்லுபடியாகாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. மற்றவர்களுடைய நல்வாழ்க்கையை சார்ந்து பரலோகம் போக முடியாது, போக முடியாது. ஆமாங்க, மற்றவர்களை வழிநடத்தி இருக்கலாம். அதையும் சொல்றேன், பரலோகம் போறதுக்கு மற்றவர்களை வழிநடத்தி இருக்கலாங்க. அதனாலே நான் போயிட முடியுமா? எப்பா மற்றவரை வழி நடத்தினாயே, நீ அந்த வழியிலே வரவில்லையே, நீ அந்த வழியிலே வரவில்லை, மற்றவர்களுக்கு கை காட்டினாய். இதான் பரலோகம். இப்படி போங்க, எல்லாரும் இப்படி போங்க. இன்னைக்கு வேளையில ஊழியக்காரனுடைய நிலையம் இப்படிதாங்க இருக்கு. இதை தகப்பனார் சொல்லுவார். அதாவது அநேக ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த கை காட்டி இருக்கு பார்த்தீங்களா? 4 சாலை ரோடு சந்திக்கும் போது இடையில நடுவில் ஒரு கை காட்டி இருக்கும். இதுக்கு தான் இந்த கூகுள் மேப் இதெல்லாம் வந்து போச்சுங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் கிடையாது.
இப்போ மதுரைக்கு போகணும், ஒரு வாரம் அங்கே கை காட்டி இருக்கு. எப்பா மதுரையா? மதுரை 27 மைல், 27 கிலோமீட்டர் இப்படியே போகும். எப்பா நீ எங்க? திருச்சியா? திருச்சி 132 மைல் இப்படி போ, இந்த வழி போகிறான். மதுரைக்கு போக வேண்டியவன் மதுரைக்கு போயிட்டான், திருச்சிக்கு போக வேண்டியதோ அங்கே திருச்சிக்கு போயிட்டான். எப்பா சென்னைக்கு எப்படி? சென்னைக்கு இந்த வழி, அங்கே போயிடாத, இங்கே 200 கிலோமீட்டர் இப்படியே போனால் சென்னைக்கு போயிடுவேன். இல்லை இந்த கை காட்டி என்றைக்காவது மதுரைக்கு போயிருக்கு? இல்லை திருச்சி சென்னைக்கெல்லாம் போயிருக்கா இந்த கை காட்டி? அது இருக்கிற இடத்துலையே இருந்து போச்சுங்க. இன்றைக்கும் அநேக ஊழியக்காரனுடைய நிலையும் அதுதான். பரலோகத்துக்கு போகிற வழி இதுதான், எல்லாம் போங்க, எல்லாம் போங்க, எல்லாம் போங்க. ஊழியக்காரன் இங்கே நின்றுட்டான். போங்க அப்படிங்க. தகப்பனார் சொல்லுகிற மற்றொரு காரியம், நோவா பேழையை குறித்து சொல்லுவார்கள். அது கட்டப்படுகிறது. ஐயா நேகர் கேட்டுக்கிட்டாங்க, அந்த நோவாவுடைய சரித்திரத்தை நான் செய்ய வேண்டும் என்று. அது 3 நாளுக்குரிய பிரசங்கம், பாடலோடு செய்யும் பொழுது அதிக நேரமாகும். அடுத்த முறை நான் வரும் பொழுது நிச்சயமாய் நான் நோவாவினுடைய சரித்திரத்தை உங்களுக்கு நான் பிரசங்கிப்பேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதில் பேழையை கட்டுறாங்க. நோவா தாத்தா தனியாக கட்டியிருப்பாரா? இல்லையே, அவரோடு கூட சேர்ந்து பலர் அவருக்கு உதவி செய்திருப்பாங்க இல்லையா? ஜலப்பிரளயத்து நேரத்திலே பேழை தண்ணீரிலே மிதந்து போயிருக்கோம். பேழையை கட்டினவன் பார்த்திருப்பான், ஐயோ நான் கட்டின பேழை எனக்கு இடமில்லாமல் போயிற்று. எவ்வளவு பரிதாபம் இல்லையா? நோவா தாத்தா, நோவா தாத்தா, நான் தானே அந்த மரத்தெல்லாம் உங்களுக்கு தூக்கிட்டு வந்தேன். தாத்தா என்ன சொல்லியிருப்பாரு? நீ தான் தூக்கிட்டு வந்தியாப்பா? ஆமாம், கூலி கொடுத்தேனா? அதெல்லாம் கொடுத்தீங்க, போப்பா போப்பா, அவ்வளோதான். இப்போ தாத்தா நான் தானே கீழ் பூசினேன், நீ தானப்பா கூலி கொடுத்த இல்லையா? கொடுத்தீங்க, அவ்வளவுதான், போ. பேழை கட்டினவன் பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடியலை இல்லையா? கவனிங்க, தொடக்கத்திலிருந்தே அந்த புத்தி இல்லாதவர்களுடைய தீவட்டி எரியாமல் இல்லைங்க. தொடக்கத்திலே எரிந்து கொண்டிருந்த தீவட்டி தான் மணவாளன் வருகிற நேரத்திலே அணைந்து போகிறது. தெரியுதுங்களா? தொடக்கத்திலே எரிந்து கொண்டிருந்த தீவட்டி, ஒரு காலத்திலே நான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நான் ஊழியம் செய்தேன், அதெல்லாம் சரி. ஒரு காலத்திலே நான் ஆண்டவருக்காக நான் பல ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தேன், அதெல்லாம் சரிப்பா. ஒரு காலத்திலே நான் ஆண்டவரோடு பல மணி நேரம் செலவிட்டு என்னுடைய ஜெப நேரம் அப்படியா இருந்தது, அதெல்லாம் சரி. ஆண்டவர் வருகிற நேரத்திலே உன்னுடைய ஜெபஜீவியம் எப்படி காணப்படுகிறது? ஆண்டவர் வருகிற நேரத்திலே உன்னுடைய பரிசுத்தம் எப்படி காணப்படும்? அதுதான் முக்கியம். காலையில் குறிப்பிட்ட ஒரு வசனத்தை அந்நாளில் அநேகர் என்னிடத்திலே வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தோம்னு சொல்லுவாங்க. அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்லுவேன், உங்களை அறியேன். அவர் வருகிற நாளிலே என்னுடைய வாழ்க்கையாகிய தீவட்டி பிரகாசிக்கிறதா, எரிகிறதா? அதுதான் முக்கியம். ஒரு காலத்தில் எரிந்தது, அது வேறு. அவர் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும்? அதை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை சார்ந்து போக முடியாது ஐயா, மணவாளனை சந்திக்க முடியாது. பத்து பேரிலே 5 பேர் புத்தியற்றவர்கள். ஏன்?
முக்கியத்துவம் பெற வேண்டிய அந்த எண்ணெயை குறித்து அவர்கள் எண்ணமற்றவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக என்ன சொன்னேன்? தங்களிடத்தில் இருந்த எண்ணெயே போதும் என்று நினைத்தார்கள். புத்தியற்றவர்கள் அவர்கள். மணவாளனுடைய வருகைக்கு கால கணக்கிட்டு போட்டார்கள். தாங்கள் எதிர்பார்க்கிற வேளையிலே மணவாளன் வந்து விடுவார் என்று நினைத்தார்கள். புத்தியற்றவர்கள். அது மாத்திரமல்ல, அவளிடத்திலே நாம் பார்த்த மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? புத்தியுள்ளவர்களை சார்ந்து மணவாளனை சந்திக்கலாம் என்று நினைத்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். ஆமாங்க, என்ன நடக்குது? அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கதான் முக்கியமான செய்தி. கதவும் அடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, கதவு அடைக்கப்படுகிற காலம் ஒன்று உண்டு. 120 வருடங்களாக திறக்கப்பட்டிருந்த அந்த நோவாவின் பேழையின் கதவு ஒரு நாளிலே அடைக்கப்பட்டது. ஒரு நாளிலே கதவு அடைக்கப்படும். கிருபையின் காலம் ஒரு நாளிலே அது முடிவுக்கு வரும். அதற்கு பிறகு மனுஷன் உருண்டாலும் விரண்டாலும் அவன் என்ன செய்தாலும் அந்த கதவு திறக்கப்படாது. இங்கே அந்த நிலையை பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க? புத்தி இல்லாதவர்கள் வந்து மற்ற கன்னிகைகளும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் எப்படி முடிக்கிறார்மா? மனுஷகுமார் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியாவது விழித்திருங்கள். எத்தனை அழகான ஒரு ஓமையை சொல்றார் பாருங்கள் ஆண்டவர். மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இவங்க ஏன் புத்தி இல்லாதவர்கள் தெரியுங்களா? ஒரு முறை அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்படும் என்று நினைத்தார்களே. ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும்னு தட்டுறாங்க பார்த்தீங்களா? ஆகவேதான் அவர்கள் புத்தி அற்றவர்கள். அடைக்கப்பட்ட கதவு, ஒரு முறை அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் அது திறக்கப்படாது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமா, இன்னும் காலம் எனக்கு இருக்கு. இவ்வளோ சீக்கிரமாங்க, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் எவ்வளோ இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் போட்டோம், அப்புறம் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கலாம். இப்போ அவசரம் என்ன நினைக்கிறோமா? இல்லையா. கிருபையின் காலம் எப்பொழுது முடிவு பெறும் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய மரணத்தோடு அது முடிவு பெறுகிறது. மரணத்தோடு அது முடிவு பெறுகிறது. அதற்கு பிறகு மனுஷனுக்கு விமோசனம் இல்லை, முடிஞ்சு போச்சு. செய்தித்தாட்களிலே ஆபச்சுரி காலம் என்ற ஒரு காலம் ஒன்று உண்டுங்க. மரித்தவர்களுடைய படங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பார்க்கலாம். முன்ன செய்தித்தாட்களிலே நான் பார்த்தது என்னவென்றால், அதில் வயதானவர்களுடைய படங்களை தாங்க பார்க்க முடியும். வயது சென்ற மக்களுடைய படங்கள் தான். ஆனால் இந்நாளிலே நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. வயது சென்றவர்களுடைய படங்கள் மாத்திரமல்லங்க, நடுத்தர வயதுடைய மக்கள், இளம் வயது மக்கள், அவர்களுடைய படங்களையும் பார்க்கிறோம். ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், பிரியமானவர்களே, மனுஷனுக்கு மரணம் எப்பொழுது அவனை வந்து சந்திக்கும் என்று சொல்ல முடியாது. இன்னும் நான் வாழ்வேன்,
இன்னும் பல காலம் நான் உயிரோடு இருப்பேன் என்று மனுஷன் சொல்லுவானே என்றால், அவனை போல ஒரு மதிகெட்டவன் ஒருவன் உலகத்திலே இருக்க முடியாது. ஆண்டவரை கண்டடையத்தக்க நேரத்திலே, சமயத்திலே அவரை தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இன்னும் காலம் செல்லட்டும் என்று நினைக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் பக்கத்திலே அறையப்பட்ட கள்ளன் இருக்கிறான் பார்த்தீங்களா? இன்றைக்கு அவன் தான் அநேகருக்கு ஒரு பெரிய ஆறுதல். இயேசுவை ஏற்றுக்கொண்ட கள்ளன். அநேகர் சொல்லுவாங்க, என்னங்க அவன் இருக்கிறான் பாருங்க, அந்த கள்ளன் வாழ்நாள் முழுவதும் கள்ளனாக இருந்துட்டான், என்னமோ கடைசி நிமிஷத்தில் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் சென்றால் அடியனை நினைத்தரணும்னா ஆண்டவர் இப்பொழுது என்னோட பரதேசியில் இன்றைக்கு இருப்பேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. எனக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நானும் ஆண்டவரிடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே கூட்டிகிட்டு போயிடுவார். சொல்கிறாங்களா? கவனிங்க, அந்த கள்ளனுக்கு அதுவே முதலும் கடைசியுமான தருணம். ஆண்டவரை சந்திக்க அதுதான் அவனுக்கு முதலும் கடைசியுமான தருணம். அந்த தருணத்தை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்றான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? இன்னும் தருணங்கள் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமா? நமக்கு தெரியாது ஐயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கவனிங்க, இவங்க ஏன் கதவை தட்டுறாங்க? இவர்களுக்கும் அங்க போகணுன்ற ஒரு ஆசை இல்லையா? புத்தி இல்லாதவர்களுக்கும் மணவாளனை சந்திக்கணும், கல்யாண வீட்டுக்குள்ள போகணும் ஒரு ஆசை இருக்கு ஐயா. ஆசை இருந்தா போதுமாங்க? ஆசை இருந்தாலும் ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் ஆசை இருந்தால் மாத்திரம் போதாது. இன்றைக்கும் உலகத்தில் எந்த மனுஷனுக்கு கேளுங்க, எப்பா மனுஷனே உனக்கு என்னடா பரலோகம் போகணுமா இல்லை நரகம் போகணுமா, எங்கே உனக்கு போகணும்னு ஆசை? மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு கூட பரலோகம் போகணும்னு தான் ஆசை. எந்த கொடூரமான பாவியும் அதை தான் சொல்லுவான், எனக்கும் பரலோகம் போகணும்னு ஆசை. ஆசை இருந்தால் போதாதையா, ஆயத்தம் வருவேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறினார். அவர் சீக்கிரமாய் வருவார் என்பதை நாம் உணர வேண்டுமே. சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வக்குமாரரே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன
கூட்டம் இருக்குங்களாம் அவருடைய வருகையின் சமயத்தில். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற தைரியத்தோடு அவரை சந்திக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும். அடுத்த கூட்டம் எந்த கூட்டம் தெரியுமா? மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுங்கள். ஆமா, அவரை சந்திக்க எங்களுக்கு தைரியம் இல்லை. ராஜாதி ராஜா வருகிறார், நியாயாதிபதி வருகிறார். அவரை எப்படி நாம் சந்திக்க போகிறோம்? பிரியமானவர்களை சிந்தித்து பார்ப்போம். இந்த இரண்டு கூட்டத்திலே எந்த கூட்டத்தை சார்ந்தவனாக நான் என்று காணப்பட போகிறேன்? ஆமென். கர்த்தராகிய இயேசுவே நீர் வாரும் என்று அவரை தைரியத்தோடு சந்திக்கக்கூடிய கூட்டத்திலே நான் காணப்படுவேனா? நீங்கள் காணப்படுவீர்களா? ஆம் பிரியமானவர்களே, பல முறை, எத்தனையோ முறை பல ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் இல்லையா? இன்றும் வயது போகட்டும், இன்றும் காலம் செல்லட்டும், இன்னும் எனக்கு தருணங்கள் கிடைக்கும் என்கிற நிலையிலே நாம் காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான நிலையிலே போய்விடும் என்பதை மறந்து போக வேண்டாம். 10 பேரிலே 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எண்ணெய் குறித்து எண்ணமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். அடுத்தபடியாய் தங்களிடத்தில் இருந்த எண்ணெயே போதும் என்று நினைத்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். மணவாளனுடைய வருகைக்கு கால கணக்கிட்டு போட்டார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். புத்தியுள்ளவர்களை சார்ந்து மணவாளனை சந்திக்கலாம் என்று எண்ணினார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். கடைசியாக அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் தங்களுக்கு திறக்கப்படும் என்று எண்ணினார்கள், எதிர்பார்த்தார்கள். அவர்கள் புத்தியற்றவர்கள். பிரியமானவர்களே, இதோடு நான் இந்நாளின் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற சோபனமே என்கிற பாடலை, நிறைவு பாடலை நான் பாடி, மங்கள பாடலை பாடி இந்நாளின் கூட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் வருகை தந்திருக்கிற யாவருக்கும், தூரத்திலும் பக்கத்திலும் இருந்து வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சோபனமே சோபனமே சோபன பெண்கள் சோபனமே 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 சோபன பெண்கள் சோபனமே தீபஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே தீபஞான ஸ்நான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே.
குமாரிக்கு சோபனம் சோபனம், கேட்ட கணவர்க்கு சோபனம் சோபனம், செல்வகுமாரிக்கு சோபனம் சோபனம், சோபனமே சோபனமே, சோபன பெண்கள் சோபனமே. பெண்கள் கொண்டாட்டுக்கு சோபனம், ஆதியான் வீட்டுக்கு சோபனம், ஆத்தும பெண்கள் கொண்டாட்டுக்கு சோபனம், வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம், மேசியாவின் மன்றாட்டுக்கு சோபனம், வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம், மேசியாவின் மன்றாட்டுக்கு சோபனம், சோபனமே சோபனமே, சோபனம் பெண்கள் சோபனமே, தீவஞானே சான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே, தீவஞானே சான பிரதாப தேவதை பெண்கள் சோபனமே சோபனமே சோபனமே. எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் எம்பிரான் இயேசு கிறிஸ்துவுக்கே இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். மீதியான வேலையை 3 நாட்களும் பரலோகத்தில் இருந்தது போலவே இருந்தது. பரலோக செய்தியை மிக ஆழமாக தெளிவாக நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய விதத்திலே தேவனுடைய ஊழியக்காரராகிய பாகவதர் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். கேட்ட செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டுமாக நம்முடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வருகை தந்து மிக நேர்த்தியான சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றிய அன்புக்குரிய பாகவதர் கிளமன் வேதநாயகன் சாஸ்திரியார் அவர்களுக்கு நம்முடைய ஆதி பாப்திஸ்ட் திருச்சபையின் சார்பாக மீண்டுமாக என்னுடைய நன்றியை. அதே போல பாடல் குழுவினர், இசை குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த விசேஷித்த நாளுக்காக கொடான புண்ணியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு உலகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் அறிகுறியாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வருகிறேன் என்று சொன்னவர் தாமதியால் சீக்கிரமாய் நீர் வரப்போகிறேன். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக, மணவாளனை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறவர்களாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புத்தி இல்லாத கன்னிகளைப் போல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு கொடுக்காதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுவே போதும் என்று சொல்லி கிறிஸ்துவ அனுபவத்திலே நாங்கள் இருக்கிறோம்.
இந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களுக்குள்ளே ஆவல் இருக்கிறது, ஆனால் ஆயத்தம் இல்லை சுவாமி. எனவே ஒவ்வொருவரும் மணவாளனாக இயேசுவை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக புத்தியுள்ளவர்களாக இருக்கிறது நிச்சயம். உம்முடைய வருகை நாளிலே உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடாதபடிக்கு நாங்கள் புத்தியுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. சவுலை பார்த்து நீ சொன்னீர் புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்லி, நாங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே பரிசுத்தத்திலே வளர்ச்சி அடைய நீர் இரக்கம் பாராட்டியர்ல வேணும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தேவனுடைய ஊழியக்காரராகிய கிளமன் சாஸ்திரியார்க்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உலகமெங்கும் உள்ள தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்தியர்ல வேணும்படி ஜெபிக்கிறோம். எனக்கு சித்தமானால் மீண்டும் எங்கள் மதியிலே கொண்டு வந்து இன்னும் எங்களுக்கு ஆழமான செய்தியை கொடுக்க நீர் அனுக்கிரகம் செய்துள்ள வேணும்படி ஜெபிக்கிறோம். இசைக்கருவிகளை வாசித்த 2 சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த ஒரு மனப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 3 நாள் கூட்டங்களை கலந்து கொண்ட எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, போதர்களுக்காக, மற்ற நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து உம்முடைய வசனத்திலே அவர்கள் ஊன்ற கட்டப்பட நீர் அனுக்கிரகம் செய்துள்ள வேணும்படி ஜெபிக்கிறேன். வந்தவர்கள் வந்தவனமாய் செல்லாதபடிக்கு உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருக்க நீர் அனுக்கிரகம் செய்துள்ள வேணும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இன்று இரவிலே பிரயாணப்பட்டு செல்ல இருக்கிற சாஸ்திரியாருக்காக குழுவினருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருந்து அவளை சுபத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒரு சந்திக்க மட்டும்படி நீங்காத பிரசன்னம் எங்களோடு இருந்து காத்து வேண்டுத்த வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிவோடு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் இழைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.